ஸோ மார்க்கெட்ஸில் ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலுமே ஐ ஆல்வேஸ் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ஒரு ப்ரைஸ் பேஸ்டு செட்டப். ஸோ ஒரு ப்ரைஸ் பேஸ்ட் செட்டப்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கும் போது தட் வில் கிவ் அஸ் அ கன்விக்ஷன் அண்ட் அது இன்ஃபேக்ட் மார்க்கெட்டில் ஆன லாங்கர் பீரியடில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு த மொமெண்ட் இட் ஹிட்ஸ் 52 வீக் ஹை லாஸ்ட் 1 இயர் ஹை ப்ரைஸை விட கிராஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டாக் போயிடுச்சுன்னா that stock will continue to make new 52 week high. இதுதான் பேசிக் பிரின்சிபிள். ஒரு ஸ்டாக் அதே மாதிரி 52 வீக் லோ ஹிட் ஆகிடுச்சுன்னா இட் கேன் கண்டினியூ டு மேக் நியூ 52 வீக் லோ. இட் கேன் கீப் கோயிங் டவுன். இது வந்து பேசிக் பிரின்சிபிள் பேஸ்ட் ஆன் மொமெண்டம் ரூல்ஸ் அண்ட் இட் இஸ் பப்ளிஷ்ட் இந்த பேப்பர் இன் ரிசர்ச் பேப்பர் இன் 1993 பை ஜெகதீஷ் அண்ட் டிட்மன்றது வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே தே டேக் their இன்வெஸ்டிங் டெசிஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் டெசிஷன்ஸ். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த 52 வீக் ஹையாக ஹிட் ஆயிருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ ஹிட் ஆயிருக்குன்றதை டிசைட் பண்ணி மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ராங் மொமெண்டமில் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே ஈஸியாக ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட்டை வச்சு நம்ம பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்எஸ்சி நெட் நியூ ஹை இதுதான் வந்து ஓவரால் பாயிண்ட் ஸ்கிரிப்ட். திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டட் பை நிதின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அசம்ஷன் என்னென்னா திஸ் இண்டிகேட்டர் டிஸ்பிளேஸ் நெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மேக்கிங் 52 வீக் ஹை ஆர் லோ. இது என்ன பண்ணுன்னா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு 52 வீக் ஹை கிரியேட் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் டேல, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு 52 வீக் லோ கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும். சரி, சப்போஸ் ஒரு 10 ஸ்டாக் 52 வீக் ஹையை டச் ஆகிருக்கு, ஒரு 5 ஸ்டாக் 52 வீக் லோவை டச் ஆகிருக்குன்னா 10 - 5. ஸோ ஓவராலாக நெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ விச் மீன்ஸ் தட் பாசிட்டிவ். ஸோ ஓவராலாக இந்த நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இஸ் மேக்கிங் நியூ ஹை. நோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் மேக்கிங் நியூ 52 வீக் ஹை. இந்த நம்பர் அதிகமாக இருக்க ஆர் கன்சிக்யூட்டிவாக மேலே போக என்ன ஆகும்னா மார்க்கெட் ஓவராலாக என்எஸ்சி யூனிவர்ஸில் இருக்க நிறைய ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை டச் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இதுதான் ஓவரால் இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் சஜஸ்ட் பண்ணுறது. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கல் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ தட் யூ கேன் அப்ளை திஸ் இண்டிகேட்டர் இந்த ட்ரேடிங் வியூ. ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைப் என்எஸ்சி நெட் நியூ ஹை அப்படின்றது உங்களோட ஃபேவரட்ஸில் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டியூரேஷன் கேட்கும். 52 வீக் ஹை நெட் ஹை அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். அதை அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ளாட் ஆகும். ஸோ இட் வில் ஷோ யூ பை டிஃபால்ட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற சார்ட் கிட்ட வருவோம். ஸோ வந்தீங்கன்னா ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ நெட் நம்பர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த க்ரீன் பார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த க்ரீன் பார்ஸ் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் மேக்கிங் நியூ 52 வீக் ஹை. இந்த ரெட் பார்ஸ்லாம் வந்ததுன்னா ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து 52 வீக் லோ கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு கம்பேரிட்டிவ்லி 10 ஸ்டாக் 52 வீக் ஹை, 5 ஸ்டாக் 52 வீக் லோ கிரியேட் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பரில் இருக்கும். இன்கேஸ் 5 ஸ்டாக் தான் 52 வீக் ஹை கிரியேட் ஆகுது பட் ஒரு 15 ஸ்டாக் 52 வீக் லோ கிரியேட் ஆகுதுன்னா அந்த நம்பர்லாம் இந்த மாதிரி ரெட் பாரில் இருக்கும். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஜோன் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் க்ரீனில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை கிரியேட் ஆகிருக்கு கம்பேர் டு 52 வீக் லோ. ஸோ ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் 52 வீக் லோ கிரியேட் ஆகிருக்கும். பட் நெட் டு நெட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த பீரியடில் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்டமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. கீழேருந்து இவ்வளோ மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட பிரெத்தே நீங்கள் என்எஸ்சியை வச்சு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை டச் ஆகிருக்கின்றதை வச்சு உங்களுக்கு கான்க்ரீட் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிடும். ஓகே, மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஹிட் ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி யூ கேன் டேக் யுவர் பை டெசிஷன்ஸ் ஆர் செல் டெசிஷன்ஸ். 2020 கோவிட் கிராஷில் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேரோட ஹோல்டிங்ஸும் பயங்கரமாக கம்மியாக இருக்கும். பட் இந்த செட்டப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது முன்னாடியே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கும் பியரிஷ் செட்டப் ஆரம்பிக்குது. யூ would have easily sold your holdings. முன்னாடியே நீங்கள் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் பைபேக்கே பண்ணியிருக்கலாம். எப்படி இந்த பர்டிகுலர் செட்டப் நீங்கள் கோவிட் கிராஷில் ஈஸியாக ஒரு செல் சிக்னல் கொடுத்ததுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி, ஸோ மார்க்கெட் ஜனவரிலேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் நார்மலாக தான் போச்சு. பட் பை த மிட் ஆஃப் ஃபெப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கியிருக்கும். ஸோ கம்ப்ளீட் இந்த டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரம் ஃபெப்ரவரி மிட்லேருந்து மார்ச் மிட் வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரம் ஏப்ரல் ஜூனுக்கு அப்புறமா இட் ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ இந்த பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பீரியட் பாருங்கள் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அப் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை டச் ஆகிருந்திருக்கு, இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்
நெட் டு நெட் ஹை அதிகமாக டச் ஆயிருக்கா இல்லை லோ அதிகமாக டச் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங் டெசிஷன் எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள் ஓவரால் செட்டப் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ ஐ ஷோ யூ. ஸோ ஓவராலாக இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விச் இஸ் ஆன் 12th of Feb அப்போவே மார்க்கெட்டு ஓவராலாகவே நெகட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே போயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12th of Febலேருந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். எந்த ஒரு ஸ்டாக்குமே நியூ 52 வீக் ஹை கிரியேட் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் இது வரைக்கும், ஸோ இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஏரியா. ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த இண்டிகேட்டர் நெகட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி எப்போ மார்க்கெட் புல்லிஷ் பயஸ்குள்ளே வர ஆரம்பிச்சதோ அப்போது மார்க்கெட் இதே மாதிரி இந்த இண்டிகேட்டரில் ஃபுல்லாக க்ரீனாக வர ஆரம்பிச்சிச்சு. மெனி ஸ்டாக் ஸ்டார்டட் கெட்டிங் இன்டு நியூ 52 வீக் ஹை. ஸோ இந்த அப்ரோச் பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓவராலாக ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் முடிஞ்சு நியூ கரெக்ஷன் ஸ்டார்ட்அப் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக நிறைய ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை டெரிட்டரிக்குள்ளே வருது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் மார்க்கெட்டும் பாட்டம் அவுட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த கம்ப்ளீட் க்ரீன் பார் பாருங்கள், மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக் ஸ்டார்டட் ஹிட்டிங் நியூ ஹை. ஸோ அதுலேருந்து இட் கம்ப்ளீட்டாகவே ஒரு ரெட் சிக்னலே வரல. மோர் அண்ட் மோர் ஸ்டாக்ஸ் தான் மேலே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக லெட்ஸ் சி எவ்வளோ லாங் இது போயிருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஆரம்பிச்சது விச் இஸ் அப்ராக்சிமேட்லி அட் வாட் ப்ரைஸ் ஒரு 8,900 நீங்கள் நிஃப்டியில் என்ட்ரு ஆகிருப்பீங்க. அண்ட் அது கம்ப்ளீட் செல் சிக்னல் எங்கேயுமே கொடுக்கல. இது வரைக்கும் ஒரே ஒரு சிக்னல் தான் வந்தது. கண்டினியூஸ் பேக் டு பேக் 3 செல் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2022 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. 2020 வாங்குது 9,000 8,900 வாங்கினது ஆல்மோஸ்ட் 18,000 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. சிம்பிளிஃபைடாக இந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணியிருந்தாலே. ஸோ நீங்கள் ஓவராலாக ஒரு புல்லிஷ் ஜோன் அண்ட் பேரிஷ் ஜோனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா எப்பப்பெல்லாம் இந்த ஓவரால் டெரிட்டரி ரெட்டில் வருதோ அப்போல்லாம் யூ ஜஸ்ட் செல் யூர் ஹோல்டிங்ஸ் ஆர் டோன்ட் பை இட். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓவராலாக இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே யூ கேன் எஸ்கேப் இட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட்லாம் பாருங்கள். ஸோ எப்போ இந்த ஹோல் பீரியடே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஹோல் பீரியடே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருமே டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஓவராலாக மார்க்கெட் எப்போ புல்லிஷ் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் புல்லிஷாக இருக்குது. அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் டேலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் க்ரீன் பார்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ மேலே போக 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 கம்ப்ளீட்டாக இந்த அப் ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வரைக்குமே இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் அட் 17,000 22,000 வரைக்கும் கீழே க்ரீன் டெரிட்டரியில் தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு பார் தான் நெகட்டிவ். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பி கூட ரீஎன்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாகவே இந்த பிக் அப் ட்ரெண்டை ஈஸியாக ரைட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நெட் 52 வீக் ஹைக்கு மேலே இருக்குன்றதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ இது ஓவர் காம்ப்ளிகேட்டே பண்ணாமல் ஒரு சிம்பிளிஃபைட் மெக்கானிசம் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப் தான் இது. இதெல்லாம் எந்த ஒரு லேகிங் இண்டிகேட்டருமே இல்லாமல் பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை டெரிட்டரியில் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ டெரிட்டரியில் இருக்குன்றத ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச் தான் இந்த செட்டப். இதுக்கான ஆக்சஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இண்டிகேட்டரை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் டெப்த்து க்ரீன் பார்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெட் பார்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் கெட் இன் டு ட்ரேடிங். ஸோ எதிர் நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக நீங்கள் என்டர் பண்ணுறதுனாலும் என்டர் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஐ வில் see you guys with some other video. Bye.